தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோசிஸ்ல இருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸில் டைரக்ட் ரெக்யர்மெண்ட் பற்றி சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. தற்பொழுது இன்ஃபோசிஸில் இருந்து ஒரு புதிய ஜாப் இருக்குங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஃபோசிஸ்லேருந்து இன்ஃபோசிஸ் பிபிஎம் புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சப்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் வாய்ஸ் ப்ராசஸ்க்கு எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்தளவுக்கு இன்ஃபோசிஸ் பிபிஎம் லிமிடெட் டைரெக்டாக கஸ்டமர் சப்போர்ட் இன்டர்நேஷ்னல் வாய்ஸுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு கஸ்டமர் சப்போர்ட் ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ், அதாவது ஃபுல் டைமாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு 1 or 2 yearsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஃப்ரெஷர்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு ஜாப் லிங்க் இருக்குது, அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். உங்களோட டெசிக்னேஷனை பொறுத்தளவுக்கு சீனியர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற டெசிக்னேஷனில் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தாங்க. பெங்களூரில் உங்களுக்கான போஸ்டிங்ஸும் இருக்கும். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் யூஎஸ் டைமிங்ஸ்க்கு ஒர்க் பண்ணணும், யூஎஸோட ஷிஃப்ட் டைமிங்ஸ்க்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24/7 ஃப்ளெக்சிபிள் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான், ஹைப்ரிட் கிடையாதுங்க. ஸோ வாரத்தில் 6 நாள் வேலையும் 1 நாள் லீவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 ஷிஃப்ட்டு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு வாய்ஸ் ரோலில் தான் எடுக்கிறதுனால கிளைண்ட்டோட இஷ்யூஸை வந்து நீங்கள் சேட்ஸ், இமெயில், அதுக்கப்புறம் கால்ஸ் மூலமாக queries சால்வ் பண்ணணும். அதே மாதிரி ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3 ஷிஃப்ட்டும் இருக்கும், அந்த 3 ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்தளவுக்கு எனி கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸில் ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸோ அப்ஸ்கில்லிங்கோ இருந்துச்சுன்னா உங்களை டைரெக்டாகவே அவங்க எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே உங்களோட சிவி வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ப்ரீவியஸ் கம்பெனி, கரண்ட் சிடிசி, நோட்டீஸ் பீரியட், கரண்ட் லொக்கேஷன், ஃப்ளெக்சிபிள் வித் நைட் ஷிஃப்ட், இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இதை மெயிலில் அப்படியே பேஸ்ட் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸும் கொடுத்துட்டு ஸோ அந்த மெயில் ஐடிக்கு இதோட ரெஸ்யூமே அட்டாச் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஃபோசிஸ் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து லிங்க்டின்ல தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் லிங்க்டின்ல நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, டைரெக்டாக அவங்களுக்கு மெயில் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த ஜாபுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, ஹெச்ஆரே பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க.